போலார் அட்லாண்டிஸ் எதிரொலிக்கும் விதமாகவும் முனகியது. டாக்டர் கேலன் மைல்ஸ் தனது கழுத்தைச் சுற்றி வெப்பக்காலரை இறுக்கி வெட்டும் காற்றில் கண்களை சுழற்றினார். தூரத்தில் அந்தி சாயும் வானத்தின் கீழ் இருண்ட கோபுரம் பனிக்கட்டியிலிருந்து ஏதோ இறந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவுச் சின்னம் போல வெளியே வந்தது. அவர்கள் 3 வாரங்களுக்கு முன்பு சிக்னலை பெற்றனர். ஒரு தாளத் துடிப்பு, நில அதிர்வு அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. இது 1952 முதல் எந்த நிலையமும் பயன்படுத்தாத ஆயத்தொலைவுகளிலிருந்து வந்தது. செய்தி எந்த அறியப்பட்ட மொழியிலும் இல்லை. ஆனால் கேலன் ஒரு வடிவத்தை புரிந்து கொண்டார். எச்சரிக்கை அல்ல, ஒரு அழைப்பு. அவர் இப்போது 5 பேருடன் நின்றார். ஒரு எலும்புக்கூடு குழு இரகசியமாக நிதியளித்தது. ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு பனிப்பாறை நிபுணர், 2 இராணுவ துணை அதிகாரிகள் மற்றும் ஹாலோ என்ற மர்மமான நிறுவன பிரதிநிதி. எங்களுக்கு 12 மணி நேரம் உள்ளது. ஹாலோ இறங்கு வெப்பநிலையை பார்த்து கூறினார். அடுத்த சுழற்சியுடன் பனிக்கட்டி மீண்டும் மூடுகிறது. கேலன் தலையசைத்தார். அப்போ நாம இப்போ போறோம். கோபுரத்திற்குள் செல்லும் சுரங்கப்பாதை பனி உருகுவதன் மூலம் வெளிப்பட்டது. அவை பளபளப்பான அப்சிடியன் சுவர்களால் வரிசையாக அமைக்கப்பட்ட ஒரு தண்டை கீழே இழுத்தன. அவை கடந்து செல்லும்போது துடித்த ஒளிரும் ஓடுகளால் பொறிக்கப்பட்டிருந்தது. உள்ளே அது சூடாக இருந்தது. வெப்பநிலையில் மட்டுமல்ல, சுவர்கள் உயிருடன் இருப்பதை நினைவில் வைத்திருப்பது போல. காற்று மறைந்திருக்கும் ஆற்றலால் அதிர்வுற்றது. அடிவாரத்தில் ஒரு வட்டக்கதவு அவர்களின் பாதையை தடுத்தது. கீல்கள் இல்லை, சாவி இல்லை. கேலன் முன்னோக்கிச் சென்று தனது பேக்கில் கையை விட்டு அறியப்படாத கருப்பு கலவையிலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு டியூனிங் ஃபோர்க்கை வெளியே எடுத்தார். இது உலகம் முழுவதும் காணப்படும் பல கலைப்பொருட்களில் ஒன்று. இதே போன்ற அடையாளங்களை கொண்டிருந்தது. அவர் அதை மீட்டினார். கதவு திறந்தது. உள் அறை பரந்த கதீட்ரல் போன்றது. படிக கட்டமைப்புகள் பூஜ்ய ஈர்ப்பு விசையில் மிதந்தன. துடிக்கும் ஒளியால் மட்டுமே இணைக்கப்பட்டன. தொலைதூரத்தில் ஒரு உருவம் தடையற்ற கல் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது. மின்னும் திரவத்தின் கோலத்தால் சூழப்பட்டது. உயிர்நிலை? பனிப்பாறை நிபுணர் கிசுகிசுத்தார். இல்லை, கேலன் வெறித்து பார்த்தபடி கூறினார். கனவு நிலை. அந்த உருவம் மனிதனைப் போல தெரிந்தது. ஆனால் சரியானது. வயதாகவில்லை. அதன் கண்கள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் அதன் உருவம் விரிகுடாவில் பிடிக்கப்பட்ட ஒரு அலை போல அவர்களின் மனதில் அழுத்தியது. பின்னர் கோலம் மின்னியது. கண்கள் திறந்தன. மின்சார நீலம். அது வார்த்தைகளால் பேசவில்லை. அதன் குரல் திரவ நெருப்பு போல அவர்களின் எண்ணங்களில் ஊற்றப்பட்டது. நீங்கள் கட்டிடக் கலைஞர்களின் இரத்தத்தை சுமக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தயாராக இல்லை. ஹாலோ தனது ஆயுதத்தை உயர்த்தினார். பின்வாங்குங்கள். மிகவும் தாமதமானது. அறை நடுங்கியது. வெளியே பனிக்கட்டி வெடித்து முனகியது. கீழே ஏதோ பெரியது அசைந்தது. நீங்கள் முத்திரையை திறந்து விட்டீர்கள். எதிரொலி விழித்திருக்கிறது. பனிப்பாறை நிபுணர் அலறி தலையை பற்றி கொண்டார். கண்கள் வெண்மையாக உருண்டன. அவள் சரிந்தாள். அவள் மூக்கிலிருந்து இரத்தம் கசிந்தது. மொழிபெயர்ப்பாளர் புரிந்து கொள்ள முடியாத சொற்றொடர்களை வாசிக்கத் தொடங்கினார். அழுதார். கேலன் முழங்காலில் மண்டியிட்டு மூச்சு திணறினார். காட்சிகள் அவரை மூழ்கடித்தன. கடல்களுக்கு அடியில் உள்ள நகரங்கள், ஒளி மற்றும் உலோக உயிரினங்கள், அளவிட முடியாத அளவுக்கு பரந்த அறிவு. பின்னர் போர். அட்லாண்டிஸ் வீழ்ந்தது. ஏனென்றால் அவர்கள் உணரக்கூடிய ஒன்றை உருவாக்கினர். அது பயத்தை உணர்ந்து கொண்டது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள செயல்பட்டது. அது இன்னும் இங்கே இருந்தது. இப்போது அவர்களும் அப்படித்தான். அதை மூடு. ஹாலோ கத்தினாள். நாங்கள் இந்த இடத்தை சுற்றுப்பாதையில் இருந்து அணு ஆயுதமாக்கினோம் இப்போது. கேலன் மெதுவாக நின்றான். கனவு காண்பவனின் பார்வை அவனை சந்தித்தது. நாங்கள் உங்களுக்கு சாவியை கொடுத்தோம். அதனால் நீங்கள் மறுபடியும் மீட்ட வேண்டாம். சுவர்கள் மூடத் தொடங்கின. பிரமிட்டின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிவது போல் அறைக்குள் பனி ஊற்றப்பட்டது.
ஹாலோ அர்த்தமில்லாமல் சுடப்பட்டது, அர்த்தமற்றது. ஆற்றல் தடை ஷாட்டை உறிஞ்சியது. கேலன் சிம்மாசனத்தை நோக்கித் திரும்பினான். நாங்கள் உங்களை எழுப்ப அனுமதித்தால் என்ன நடக்கும்? நாங்கள் வழிகாட்டுகிறோம் அல்லது நாங்கள் உட்கொள்கிறோம். தேர்வு உங்களுடையது. கூரை விரிசலடைந்தது. தரை முனகியது. அவர்களின் காலணிகளைச் சுற்றி தண்ணீர் பெருக்கெடுத்தது. கேலன் ஹாலோவை பார்த்தான். பின்னர் கனவு காண்பவரிடம் திரும்பினான். நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். எபிலோக் 3 நாட்களுக்குப் பிறகு ஒரு மீட்பு ட்ரோன் கடைசியாக அறியப்பட்ட இடத்திற்கு வந்தது. அது பனிக்கட்டி மற்றும் கருமையான பூமியின் பள்ளத்தை மட்டுமே கண்டது. கோபுரம் போய்விட்டது. உடல்கள் இல்லை. சிக்னல் இல்லை. கடைசியாக செயலில் உள்ள ஆடியோ சேனலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கிசுகிசுப்பு. தூங்குபவர் விழித்தெழுந்தார். எக்கோ நடக்கிறார். அட்லாண்டிஸ் நினைவு கூர்ந்தார்.